வணக்கம் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது சமமான உருவங்களில் மிகைப்பாடான உருவத்தை தெரிவு செய்வது எப்படி என்பதைப் பற்றி. திரையில் காணப்படும் படத்தை கவனமாக பாருங்கள். இங்கே 4 புத்தகங்கள் காட்டப்பட்டுள்ளன. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது புத்தகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தோற்றமுடையவை. அவற்றின் நிறமும் வடிவமும் ஒன்று போல உள்ளது. ஆனால் 4வது புத்தகத்தை கவனியுங்கள். அதில் ஒரு படம் காணப்படுகிறது. இதனால் அது மற்ற புத்தகங்களிலிருந்து வேறுபடுகிறது. அதனால் இந்த வரிசையில் மிகைப்பாடான உருவம் 4வது புத்தகம் ஆகும். மாணவர்களே, இவ்வாறு உருவங்களை ஒப்பிட்டு பார்த்து எது வேறுபடுகிறது என்பதை கண்டுபிடிப்பதே மிகைப்பாடான உருவத்தை தெரிவு செய்தல் ஆகும். இப்போது மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். திரையில் 4 மரங்கள் காட்டப்பட்டுள்ளன. அனைத்து மரங்களும் ஒரே மாதிரி தோற்றமுடையவை. ஆனால் 4வது மரத்தை கவனியுங்கள். அதில் ஒரு பழம் காணப்படுகிறது. மற்ற 3 மரங்களில் பழங்கள் இல்லை. அதனால் இந்த குழுவில் மிகைப்பாடான உருவம் 4வது மரம் ஆகும். இப்போது நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த உதாரணத்தில் மிகைப்பாடான உருவத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கிட்ஸ் பேலஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுக்கவும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.